அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எங்களை ஸ்கூலுக்கு தட்டி விடுறது இல்லாம? இல்லம்மா, அப்பா வந்து கார தோசைக்கு ஆசைப்பட்டாருமா. இந்த பருப்பு ஊற வச்சிருக்கேன், தக்காளி பழம், வரமிளகாய், பூண்டு, சோம்பு, இந்த மாவு ஓடிட்டு இருக்கு. உங்களை அனுப்பிச்சு விட்டு ரெடி பண்ணணுமா? விவரம் தான் நீங்களாம். எங்களை விட்டுட்டு நீங்க சாப்பிட போறீங்க. செஞ்சு வச்சிருக்கேம்மா, வந்து சாயந்தரம் ஸ்நாக்ஸுக்கு ரெடி பண்ணிக்கலாமா? சுட்டு தரலைன்னா அப்புறம் இருக்குது. சரிம்மா சரிம்மா, ரெடி பண்ணிடுவேம்மா. கார தோசைக்கு வந்துங்க கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுருணுங்க. நல்லா வதக்கி அதுக்கப்புறம் தேங்காய் பொடுசு பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்குறோம், அதையும் போட்டு ஒரு வதக்கி விட்டுறணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதங்கிடுச்சுங்களா, நல்லா வதங்கிடுச்சுங்க. வதங்கினதுக்கப்புறம் எடுத்து இந்த மாவில் போட்டுக்கலாம். கார தோசை மாவில் போட்டு நல்லா கிளறிக்கிறோம். நல்லா கிளறி விட்டு மாவு தோசை கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இல்லாமல் தோசை மாரி ஊற்றிக்கலாம். மாவு ரெடி ஆகிருச்சுங்க. இந்த மாவு இப்படி பதமாக கரைச்சி இப்போ தோசை ஊற்ற போகிறேன். தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ தோசை ஊற்றுறேன், பார்த்துக்கோங்க. நல்லா எண்ணெய் ஒரு ஸ்பூன் நல்லா ஊற்றி இப்படி மூடி வச்சிட்டிங்கன்னா ஆவியில் வெந்துடும். 5 நிமிஷம் கழிச்சு திருப்பி போடணும். பார்த்தீங்கன்னா இனிமேல் நல்லா செவந்து வந்திருக்கும். இப்போ திருப்பி போட்டு திரும்படி ஒரு ஸ்பூன் ஊற்றலாம். திருப்பி போட்டோம்னா நல்லா வெந்துருச்சு பாருங்க. நல்லா மொறுன்னு வந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். எடுத்து சாப்பிடலாம். கார தோசை ரெடி. கார தோசைன்னு சொல்லலாம், அடை தோசைன்னு சொல்லலாம். இந்த ஏரியாவில் இப்படி சொல்லுவோம்.